இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை எபேசியர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே பழைய மனுஷனை களைந்து போடுகிற ஒரு அனுபவம் வேண்டும் என்பதை குறித்து வசனம் நம்மோடு கூட பேசுவதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் பலமாய் காணப்பட வேண்டும் என்றால், ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ப வாழ வேண்டும் என்றால், ஒரு மனிதன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமே என்றால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட வேண்டும் என்பதை குறித்து வசனத்திலே நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். கொலோசியர் 3:9 நாம் வாசிக்கின்ற பொழுது, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. பழைய மனுஷனுடைய செய்கைகள் எவைகள் என்றால், உபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், உங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து விடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். அதோடு கூட கோபம், மூர்க்கம், பொறாமை, தூஷணம், வம்பு வார்த்தை இவைகளை விட்டு விலக வேண்டும். இன்னும் யாக்கோபு 3:16 நாம் வாசிக்கின்ற போது, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு, ஜென்ம சுபாவம் நீங்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், புது சிருஷ்டியாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நிறைந்திருப்பதை நாம் காண முடியும். ஒருவேளை 2 கொரிந்தியர் 5:17 நாம் வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வசனத்தின்படியே நான் கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் இருக்கிறேன், நான் கர்த்தருடைய கிருபையினாலே பற்பல பாஷைகளை பேசுகிறேன் என்று எண்ணுகிறவர்கள், சொல்லுகிறவர்களுக்குள்ளே கோபம், மூர்க்கம், பொறாமை, தூஷணம், வம்பு வார்த்தைகள் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு தெளிவாய் சொல்லுகிறார், எங்கே இப்படிப்பட்ட செயல்பாடுகள் இருக்கிறதோ அங்கே வைராக்கியமும் விரோதமும் உண்டு, அங்கே அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. நாம் நியாயாதிபதியின் புஸ்தகம் 14, 15, 16 அதிகாரங்களை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவேளை சிம்சோனை குறித்து, இஸ்ரவேலை மீட்டி ரட்சிக்கிறவன், உடன்படிக்கையின் பிள்ளை, நசரேய விரதம் உண்டவன் என்றெல்லாம் நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். ஆனால் அவன் பெற்றோருடைய ஆலோசனையை கேளாமல் பெலிஸ்தியரிடத்திலே பெண்ணை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையும், அதற்கு பெற்றோர், விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தியரிடத்தில் நீ எப்படி ஒரு பெண்ணை கொள்ளலாம், நம்முடைய இனத்தாரிலே இருக்கிறார்களே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையையும், அவன் மீறி செயல்படுகின்ற அனுபவத்தையும் நாம் நியாயாதிபதியின் புஸ்தகத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, நியாயாதிபதியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது,
அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் ஒரு வேசியை கண்டு என்று நாம் கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த சிம்சோனை குறித்து ஒரு பெரிய திட்டம் காணப்பட்டது, ஒரு பெரிய விருப்பம் காணப்பட்டது. எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது இறங்கினாரோ, அல்லது எப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்தானோ, அப்பொழுதெல்லாம் தம்முடைய வல்லமையினாலே இடை கட்டினார், பலமான காரியங்களை செய்தான், எதிரிகளை துவசம் பண்ணினான், ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியின் வாயை கிழித்து போடுவது போல கிழித்து போட்டான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினதினால் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். ஆனாலும் அவன் பெற்றோருடைய சொல்லை கேளாமல் இஷ்டத்திற்கு கடந்து செல்லுகிற ஒரு செயல்பாட்டை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் வேசியினிடத்திலே போகிற காரியத்தை குறித்து வேதம் அங்கே சொல்லிக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் நான் மனந்திருப்பி இருக்கிறேன், மனந்திரும்பல் கேட்ட கனிகளை கொடுக்கிறேன், ஆவியின் கனிகளை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒருவேளை தேவனை விட்டு விலகி போகிற காரியங்களை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக அவர்கள் ஜென்ம சுபாவத்தை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவரும் கூட வழி விலகி போகிற ஒரு காட்சியை குறித்து தான் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் என்னுடைய ஜென்ம சுபாவம் என்னை விட்டு நீங்க வேண்டும், நான் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும், அல்லது ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டு கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் 2 கொரிந்தியர் 5:17 நாம் வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளாக கனி கொடுத்து வாழுகின்ற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் இருப்போம் என்பதை குறித்து வசனம் இன்னும் ஆழமாக நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே நம்முடைய ஜென்ம சுபாவங்களை நாம் களைந்து போடுகின்ற பொழுது நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் மாறிவிடுகிறேன் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே நான் ஒருவேளை ஜென்ம சுபாவங்களை விட்டு விலகுகின்ற பொழுது ஆண்டவர்களோடு கூட உங்களை பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார். எனவே வேதம் சொல்லுகிறது, பழைய மனுஷனை களைந்து போடுங்கள், புதிய மனுஷனாகி இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் இன்னும் ஆழமாய் வாசிக்க முடியும். ஒருவேளை நாம் வாழுகின்ற சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது, நாம் வாழுகின்ற உலகத்தை பார்க்கின்ற பொழுது, தேசத்தை பார்க்கின்ற பொழுது, அங்கே பழைய சுபாவங்கள் நிறைந்த ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக நம்மை ஆளுகிறவர்களே ஒருவேளை ஜனங்களுக்கு பிரியமாய் ஆள்வதை விட ஒருவேளை 20% பெரும் பணக்காரர்களுக்காக ஆட்சி செய்வதை நம்முடைய தேசத்திலே நாம் பலமாய் அறிந்திருக்க முடியும். எனவே இந்த நாளிலே நான் அந்த பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 20:25 நாம் வாசிக்கின்ற பொழுது, பிரஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்ற ஒரு வசனத்தையும் நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே ஜென்ம சுபாவத்தை பழைய மனுஷனை களைந்து போடுவதோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரத்திற்கு தடையாய் காணப்படுகிறவர்களையும்
நாம் களைந்து போட வேண்டும் என்பதை நாம் நினைவிலே பலமாய் கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த பழைய மனுஷன் யார் என்று நாம் நம்முடைய சூழலிலே பார்க்கின்ற பொழுது, இந்த நாட்டிலே பிறந்திருந்தாலும் மதத்தினால் நீங்கள் இந்த நாட்டின் குடியுரிமை பெற முடியாது என்று சொல்லும் மனுஷன், ஒருவேளை ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம் என்று சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை இவர்களை நாம் களைந்து போட வேண்டும், இவர்களை நம்மை விட்டு நீக்கி போட வேண்டும் என்பதை குறித்து நாம் மிகுந்த தெளிவு உடையவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய தேசத்தை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது பலவிதமான மொழிகள், பலவிதமான கலாச்சாரம், பலவிதமான மதங்கள், ஆனாலும் ஒருவேளை சகோதர சிநேகத்தோடு கூட வாழுகின்ற இந்த அனுபவத்தை விட்டு ஒருவேளை ஒரே மதம், ஒரே இனம் அல்லது ஒரே நாடு, ஒரே தேர்தல் என்று சொல்லுகிற இவர்களை நாம் நிச்சயமாய் களைந்து போட வேண்டும் என்பதிலே நாம் உறுதியாக காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் எல்லா மக்களும் மகிழ்வோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்று இருந்தாலும், ஒருவேளை விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வந்த வேளாண்மை சட்டம் என்னும் அந்த பழைய மனுஷனை நாம் களைந்து போட வேண்டும். நம்முடைய தேசத்தை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது கிட்டத்தட்ட 80% மக்கள் ஏழ்மையான மக்கள், விவசாயத்தை அல்லது நிலத்தை நம்பி வாழுகின்ற மக்கள். இவர்களுக்கு எதிராக கொண்டு வருகின்ற சட்டத்தை கொண்டு வருகிறவர்களை நாம் நம்மை விட்டு களைந்து போட வேண்டும், நம்மை விட்டு நீக்கி போட வேண்டும் என்பதிலே நாம் இன்னும் ஆழமான உறுதியோடு கூட காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அரசு பொது உடைமைகளை தனியாருக்கு தாரை மார்த்து கொடுக்கின்ற மனுஷனை நாம் களைந்து போட வேண்டும். குறிப்பாக கனிம வளங்களை ஒருவேளை தனியாருக்கென்று விட்டுவிடுகின்ற அப்படிப்பட்ட செயல்பாடுகள் நிறைந்தவர்களை நாம் நம்மை விட்டு களைந்து போட வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னும் நாம் தெளிவாய் நம்முடைய தேசத்தை பார்க்கின்ற பொழுது ஒருவேளை 80% மக்கள் ஏழ்மையான நிலைமையிலே, நடுத்தரமான நிலைமையிலே காணப்படுகின்ற பொழுது 20% மக்கள் பெரும் பணக்காரர்களாக காணப்படுகிறார்கள். குறிப்பாக நம்முடைய தேசத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை அநேகருடைய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது என்றால், அதில் எல்லாம் மேக்ரோ எக்கனாமிக் வகுப்பை சார்ந்தவர்கள், பெரும் பணக்காரருடைய பல கோடி ரூபாய்களை தள்ளி போட்டு ஒருவேளை கடனை தள்ளி இருப்பதை நாம் செய்தித்தாள்களின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம். எனவே நான் இப்படிப்பட்ட மனுஷனை அடையாளம் கண்டு அல்லது இந்த பழைய மனுஷனை நாம் நம்மை விட்டு களைந்து போட வேண்டும் என்பதிலே நாம் இன்னும் உறுதியாக காணப்பட வேண்டும். அந்த மனுஷன் யார் என்றால், தேசிய கொள்கை என்று சொல்லி சாதாரண மக்களை உள்ள தொழிலுக்கு அனுப்புகிற அந்த பழைய மனுஷனை நாம் களைந்து போட வேண்டும். ஒருவேளை உயர் வகுப்பினை சார்ந்தவர்கள் மாத்திரமே கல்வி கற்க வேண்டும், மற்றவர்கள் கல்வி கற்கக்கூடாது என்ற நிலைப்பாடை கொண்டிருக்கின்ற அந்த பழைய மனுஷனை நாம் களைந்து போடுவதிலே உறுதியாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒருவேளை மக்களுடைய வாழ்வாதாரத்தை கொள்ளையடித்து தங்கள் வளத்தை பெருக்கிக் கொள்ளுகிற அநேகரை நாம் பார்க்கிறோம். இன்னும் நாம் பார்க்கின்ற பொழுது ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை மொழி, ஒற்றை மதம், ஒற்றை தேர்தல், ஒற்றை கட்சி என்று சொல்லி ஒருவேளை பலதரப்பட்ட மக்கள் வாழுகின்ற, பலதரப்பட்ட கலாச்சாரத்தை உடைய மக்கள் வாழுகின்ற, பலதரப்பட்ட மொழிகளை பேசுகின்ற மக்கள் வாழுகின்ற இந்த தேசத்திலே ஒற்றை ஒற்றை என்று சொல்லி மத ரீதியாக ஜனங்களை பிரிக்கிற அந்த மனுஷனை நாம் களைந்து போட வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த சமூகம் மறுமலர்ச்சியை காண வேண்டுமே என்றால்
பழைய மனுஷனை களைந்து போட்டே ஆக வேண்டும். ஏனென்றால் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், பழைய மனுஷனை களைந்து போட்டவர்கள் புதிய மனுஷனாகி இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்ட அவருடைய வாழ்க்கையிலே ஆதி திருச்சபையிலே சமாதானம், அன்பு, பகிர்ந்தளிப்பு நிறைவாய் காணப்பட்டதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். அங்கே ஏற்ற தாழ்வு இல்லாமல் எல்லாரும் சகோதர சிநேகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்ததை நாம் வேதத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம். ஆதி திருச்சபையிலே பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்கள் தங்களுடையவைகளை தங்களுடையதென்று எண்ணாமல் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம். இவர்கள் பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனாகி இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவரை தரித்து கொண்டபடியினாலே அன்பு நிறைந்த ஒரு சமுதாயம், சகோதர சிநேகம் நிறைந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள் என்பதை நான் ஆதி திருச்சபையின் மூலமாக, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அப்படி ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட சமதர்ம சமுதாயம், சகோதர சிநேகம் காணப்பட வேண்டுமே என்றால் நாம் இந்த பழைய மனுஷனை அகற்றியே ஆக வேண்டும் என்பதை குறித்து உறுதிப்பாடு நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலும் மாத்திரம் அல்ல, ஒருவேளை அரசியல் வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாதவர்களை அல்லது தங்களுடைய இஷ்டப்படி வாழுகின்றவர்களை, இஷ்டப்படி நடக்கின்றவர்களை நம்மை விட்டு நாம் களைந்து போட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை நாம் நம்முடைய தேசத்திலே தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இதிலே நான் எந்த மனுஷனை களைந்து போட வேண்டும் என்பதை குறித்து உங்களுக்கு நன்றாய் தெரியும். எனவே நாம் நம்முடைய கடமையை நிறைவேற்றுகிற அந்த பணியிலே ஒருவேளை பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், எல்லாரையும் மோசம் போக்கும் வலு சர்ப்பமாகிய அந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை நாம் நீக்கி போட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறோம். மத்தேயு 20:25 நம்மை இருமாப்பாய் ஆளுகிறவர்களை நாம் களைந்து போட வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நாம் அப்படி களைந்து போடுகின்ற பொழுது ஒரு சமதர்ம சமுதாயத்தை பார்க்கிறோம், ஒரு சகோதர சிநேகத்தோடு கூட வாழுகின்ற ஒரு தன்மையை பார்க்கிறோம், ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசித்து ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்ற ஒரு தன்மையை பார்க்கிறோம். அதை ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிறார் என்பதை நாம் ஒருவதும் மறந்து விடக்கூடாது. எனவேதான் ஆதி திருச்சபையிலே அப்படிப்பட்ட தன்மைகளால் நிறைந்தவர்கள் காணப்பட்டது போல ஒருவேளை எல்லா திருச்சபைகளிலும் அப்படிப்பட்ட தன்மைகளால் நிறைந்தவர்கள் காணப்படுகின்ற பொழுது தேசம் ஒருவரை ஒருவர் நேசிக்கின்ற அன்பினாலே நிறைந்திருக்கும். அது மாத்திரமல்ல, அநேகர் இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்த்து கொள்ளப்படுகிற அந்த அனுபவத்தையும் நாம் நிறைவாய் காண முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்மிடத்திலே காணப்படுகிற பழைய மனுஷனை நாம் களைந்து போட்டு இருக்கிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை பழைய சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள் நம்மை விட்டு நீங்கி இருக்கிறதா? குறிப்பாக பொருளாதார வாழ்க்கையிலே, அரசியல் வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்க்கையிலே ஒருவேளை நான் களைந்து போட வேண்டிய மனிதர்களை களைந்து போடுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நாம் அப்படி செயல்படுவோமே என்றால் கர்த்தருடைய நாமம் இந்த தேசத்திலே பலமாய் மகிமைப்படும். சுவிசேஷத்திற்கு திறந்த வாசலை ஆண்டவர் மீண்டும் தருவார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து நல்லவர், வல்லவர், ரட்சிக்கிறவர், பாவங்களை மன்னிக்கிறவர் என்று எங்கும் கூறி திரிகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்ட போதுமானவராக இருக்கிறார். சுவாச வாழ்க்கையிலே
முதலாவது நம்மிடத்திலே காணப்படுகிற பழைய மனுஷனை நாம் கடைந்து போட்டோமா, அல்லது நமக்குள்ளே காணப்படுகிற பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் ஆவியை கொண்ட ஒருவேளை மனிதரை நாம் களைந்து போடுகிறவர்களாக காணப்படுகிறோமா? இந்த நாளிலே ஆண்டவர் அந்த பொறுப்பை உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு கூட செயல்படுங்கள். விசுவாசத்தோடு கூட நீங்கள் வாக்களியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். நாம் வாழுகின்ற சமுதாயத்தில் ஒரு இணக்கம், அன்பு பெருகுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்ப்போம். சகோதர சிநேகம் நம்மிலே நிலைத்திருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்ப்போம். அது மாத்திரமல்ல, ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசிக்கின்ற தன்மைகளை நாம் பார்ப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்குள்ளும் நம்முடைய தேசத்திற்குள்ளும் நிறைவாய் வைப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே நடைபெறுகிற ஆண்டவரே பாராளுமன்ற தேர்தலுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அதிலே ஆண்டவரே நீக்க வேண்டியவர்கள், களைந்து போடப்பட வேண்டியவர்களை களைந்து போட ஜனங்களுக்கு நேர் உதவி செய்யும்படியாய், சகோதர சிநேகம் நினைந்த ஒரு தேசத்தை மீண்டும் காண பரிசுத்த ஆவியானவர் அருள் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். அதற்காக ஆண்டவரே ஜனங்கள் விழிப்போடு கூட வாக்களிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. இந்த விவிபேட் மிஷனில் செய்யப்பட்டிருக்கிற உபாய தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அற்றுப்போக பண்ணும். அவைகள் சரியாய் செயல்பட பரிசுத்த ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். வரப்போகிற அநேக மாநிலங்களில் நடைபெறப் போகிற தேர்தல் நாளை உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர்தாமே ஜனங்களை ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை ஜனங்களை நேசிக்காத, ஜனங்களை பிளவுபடுத்துகிற ஆண்டவரே அந்த பழைய மனுஷனை, பழைய சுபாவத்தை உடையவர்களை ஆண்டவரை களைந்து போட கர்த்தர் இந்த நாளிலே உதவி செய்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் தேசம் முழுமைக்கும் தமிழ்நாட்டிலும் நிறைவாய் காணப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன், ஆமீன்.